இன்னைக்கு இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போற படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு வழக்கமான கிரிக்கெட் படமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரப்பர் பந்து படம் எங்குமே போர் அடிக்காத வகையில நம்ம கடலூர் மாவட்டம் பக்கம் வந்து தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. அந்த இடத்துல காமெடியா எடுத்துட்டு போய் கடைசியில ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை வச்சு படத்தை வேற லெவல்ல மேக்கிங் பண்ணி தரமான படமா கொடுத்திருக்காரு படத்தோட டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து. இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா இவங்க நடிப்புல தியேட்டர்கள்ல வெளிவந்த படம் ரப்பர் பந்து. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துடலாம். யாராலையும் தோக்கடிக்க முடியாத உள்ளூர் பேட்ஸ்மேனாக புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட ரசிகரா கெத்தா சுத்திட்டு இருக்காரு ஆட்டநாயகன் அட்டகத்தி தினேஷ். அந்த இடத்துல நம்ம கெத்துனா இருந்திருப்பாரு. இவருக்கு கல்யாண வயசுல பொண்ணு ஒண்ணு இருக்காங்க. இவரோட மனைவிக்கு தெரியாம வேலைக்கு போறோன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் போட்டி நடக்கிற இடத்துக்கெல்லாம் போய் ஆட்டமாடி ஜெயிச்சுட்டு கப்புகளை வாங்கி சீக்கிரட்டா வச்சிருக்காரு அட்டகத்தி தினேஷ். நம்மால் வந்து கெஸ்ட் பிளேயரு, இவன் திறமையை நம்பி எந்த டீம் கூப்பிடுதோ அந்த டீமுக்கு விளையாடுவாப்ல. இது இப்படி இருக்கும்போது ஆப்போசிட் டீம்ல ஹரிஷ் கல்யாண் போலரா களத்துல இறங்குறாரு. அங்க ஹரிஷ் கல்யாணுக்கும் அட்டகத்தி தினேஷுக்கும் நடக்கிற பஞ்சாயத்து சண்டை கடைசியில எங்க போய் கொண்டு விடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாப்லன்னு தோணுது. என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை? அட்டகத்தி தினேஷ் லவ் போர்ஷன் ஆகட்டும், ஹரிஷ் கல்யாணோட லவ் போர்ஷன் ஆகட்டும், படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யதார்த்தமா வச்சு ஒரு கமர்ஷியல் மூவிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சொருவி வச்சிருக்காரு டைரக்டர். கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போயிடுச்சு. ஹரிஷ் கல்யாணுக்கு நண்பனா வரும் பாலசரவணன் காமெடியில வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்து. அடுத்து படத்தோட ஹீரோயின் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி வதந்தி வெப் சீரியலுக்கு அப்புறமா இந்த படத்துல இயல்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வெளிப்படுத்திருக்காங்க. என்ன விட்டு கொடுத்துட்டல. அட்டகத்தி தினேஷோட கராரான மனைவியா ஸ்வாதிகா நடிப்புல மிரட்டி நம்மளையெல்லாம் பிரமிக்க வச்சிருக்காங்க. அடிதடி ஒண்ணு மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு, அதையும் ஆரம்பிச்சிட்டேன். இவங்க மட்டும் இல்லாம காளி வெங்கட், ஜென்சன் திவாகர், தேவதர்ஷினி இப்படி பல கதாபாத்திரங்களும் படத்துக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. சரி உண்ணா, உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுப்போம். படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக்கை சொல்லலாம். பின்னணி இசையில சிக்ஸர் அடிச்சிருக்காரு படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு நான் முன்னவே சொன்ன மாதிரி படத்தை லாக் அடிக்காம அவ்வளவு சாரஸ்யமா கொண்டு போய் வெகுஜன மக்களையும் ரசிக்கக்கூடிய விதமா எடுத்திருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன ஆளுங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் நம்மாலுப்பா எப்படி பிடிக்காம போகும்? உனக்கு அவனை பிடிக்கணும், உன்னோட வச்சுக்க. இல்லைட்டே டைலாக் தான். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துவது போல எல்லா இடங்கள்லயும் வசனங்களை தெரிக்க விட்டுருக்காரு படத்தோட டைரக்டர். படத்தோட மைனஸ் என்னன்னா கிளைமேக்ஸ் இப்படிதான் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தது போல ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா படமா பார்க்கும்போது எங்கேயுமே போர் அடிக்காம கொடுத்த காசுக்கு ஒருத்தான படத்துக்கு தான் வந்திருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை இந்த ரப்பர் பந்து படம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். கடைசியா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த படத்தோட ரிவ்யூ போர்ஷன் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், நமஸ்கார்.